நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. ஸ்விக்கி இது உனக்கு தாங்கல. ரேபிடோவில் ஃபுட் டெலிவரி பார்சல் எல்லாமே வரும். ஸோ அட்டன் பண்ணது நேற்று ரேபிடோவில் ஒரு ஃபுட் டெலிவரி ஸ்விக்கி ஆர்டர் 8:34 நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன். ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகிட்டேன். 9:15 ஆச்சு, 10:15 ஆச்சு, 10:30 ஆச்சு. கஸ்டமரே ஃபோன் பண்ணிட்டாரு. கஸ்டமர் என்னப்பா இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டார். சார் ரெஸ்டாரண்ட் ரெடின்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் ஃபுட்டு ரெடி இல்லைங்கிறாங்க சார் அப்படின்னு. ரெஸ்டாரண்ட்டுக்காரங்க கேட்டால் ரெடி நெய் பையான்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு நானும் வெயிட் பண்ணேன். 1.25 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிட்டேன். அப்புறமேட்டுக்கு 10:45 மறுபடியும் போய் ரெஸ்டாரண்ட்டை கேட்டால் ஆர்டர் கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டாங்க. என்னடா எப்பாடே அப்படின்ட்டு கஸ்டமருக்கு ஃபோன் அடித்தா நான் எதுவுமே கேன்சல் பண்ணலப்பா அப்படின்னு கஸ்டமர் சொல்லிட்டாரு. சரி மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டை வந்து கேட்டால் இல்லைப்பா ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு, நீ கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ட்டாங்க. கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஒரு சப்போர்ட் ரெக்வஸ்ட் ரிசீவ்டுன்னு மட்டும் தான் வருது, ஆனால் ஒருத்தனும் ரிப்ளை இல்லை, ஒரு கால் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது? சரின்ட்டு நானும் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணேன். 11 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆனவன் என்ன பண்ணும்? கேன்சல் ஆனது பரவாயில்ல, அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் வேறு. சரி அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் ஒரு 4 hours. சரி அக்கௌண்ட் சஸ்பென்ஷனே விடு, எதுக்குடா 750 ரூபா பிடிச்சிங்க? ஏன்டா ஃபுட்டு பிக்கப் பண்ண கிடையாது, என் சைடில் இந்த டெலிவரின்னு காட்டுச்சா? எதுவுமே பண்ண கிடையாது, ஜஸ்ட் அரைவிடு மட்டும் தான் ஆகிருந்தேன். ஃபுட்டு ரெடின்னு கொடுத்துட்டு நீ ரெஸ்டாரண்ட்டில் செக் பண்ண கிடையாது, கஸ்டமர் சைட்லையும் செக் பண்ண கிடையாது. நீ எங்கிட்ட எதுக்கு நீ 750 ரூபா பிடிச்சன்னு மட்டும் எனக்கு சொல்லு. 750 ரூபாடா, எந்த தப்புமே பண்ணாமல் உனக்கு எவன்டா ரைட்ஸ் கொடுத்தா 750 ரூபா பிடிக்கிறதுக்கு? என்ன பண்ணுற? ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் பாரு, பார்த்துட்டு ஒழுங்காக 750 ரூபாய ரீஃபண்டு பண்ணிட்டீங்கன்னா சால்வாக போயிடலாம். நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட தான்.